இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மாவட்ட செயலாளர்களுடன் முக்கிய ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து பேச்சுவார்த்தை. தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுடன் கேப்டன் விஜயகாந்த் நேர்காணல். தஞ்சை, நாகை, திருவாரூர், காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை. அரசு விழாவில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு மிரட்டல். அதிமுகவினருக்கு பொதுமக்கள் கண்டனம். தமிழகம் முழுவதும் பகுதி நேர ஆசிரியர்கள் உண்ணாவிரதம். பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை. விரிவான செய்தி. சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆலோசனை நடத்தினார். தேமுதிகவின் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் புதுச்சேரி மாநில கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்ட சிறப்பு ஆலோசனை கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமைக் கழகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் குறித்தும் அது தொடர்பான தேர்தல் பணிகள் குறித்தும் தேர்தல் காலங்களில் கட்சியினர் செயல்பட வேண்டிய முறைகள் குறித்தும் பல்வேறு விளக்கங்களை அளித்தார். இக்கூட்டத்தில் கழக பொருளாளர் AR இளங்கோவன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி MLA, கொள்கை பரப்பு செயலாளர் VC சந்திரகுமார் MLA, துணை செயலாளர்கள் முருகேசன், ஜாகிர் ஹுசேன், உமாநாத் மற்றும் இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுடன் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் 6வது நாளாக இன்று நேர்காணல் நடத்தினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் திங்கட்கிழமை துவங்கியது. 5ஆம் நாளான நேற்று கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு செய்தவர்களிடம் தலைமை கழக நிர்வாகிகள் நேர்காணல் நடத்தினர். இந்த நிலையில் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் போட்டியிட விரும்பும் தெரிவித்தவர்களிடம் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் இன்று நேர்காணல் நடைபெற்றது. இதில் ஏராளமான தேமுதிகவினர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நாளை நடைபெறும் நேர்காணலில் நாமக்கல், சேலம், கடலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர். நேர்காணலுக்கு வரும்போது கழக உறுப்பினர் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, கல்விச் சான்றிதழ், தனி தொகுதிக்கு தேவையான ஜாதி சான்றிதழ் ஆகியவற்றின் அசல் சான்றிதழ்களை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என தலைமை கழகம் அறிவுறுத்தியுள்ளது. தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்னை வந்துள்ள மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களை சந்தித்து வருகிறார். தமிழக சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை பிரதான கட்சிகள் துவங்கியுள்ளன. இந்த நிலையில் கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்காக மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பிரகாஷ் ஜவடேகர் இன்று மாலை சென்னை வந்தார். அப்போது விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கூட்டணி கட்சிகள் குறித்து தெரிவிப்பதாகவும் கூறினார். I'll be talking to all NDA partners, those who were with us in Lok Sabha elections, and at the same time, if there are some new groups also who want to join NDA, that also we will explore. We will explore the possibility of who is coming with us to contest elections as NDA and who other groups also who are interested to come with NDA. இதனிடையே இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பாரிவேந்தர், புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் உள்ளிட்ட தலைவர்களை பிரகாஷ் ஜவடேகர் நேரில் சந்தித்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். 2016 தேர்தல் சம்பந்தமாக பிஜேபி தலைவர்களை அழைத்தார்கள். அவரோடு பேசியிருக்கிறோம்.
அவர்கள் எங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் இன் பிரின்சிபல் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய முடிவு என்பது வருகிற செவ்வாய் புதனில் அவர்களை மீண்டும் அழைத்து பேசுவதாக சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த பிஜேபி ஐஜேகே அலையன்ஸ் தொடர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை பற்றி விளக்கமாக வருகிற சந்திப்புகளில் அவர் சொல்லுவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்திய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நீட்டிக்க விருப்பம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து நாங்கள் கூட இருக்கிறோம். எங்களுடைய இந்த நட்பும் உறவும் வரும் சட்டமன்ற தேர்தலையும் தொடரும். 234 தொகுதிகளிலும் என்டிஏ கூட்டணியில் இருக்கிற எல்லா வேட்பாளர்களும் எங்கள் வேட்பாளராக நினைத்து வெற்றி பெறுவதற்கான அத்தனை உழைப்பையும் அனைத்து இந்திய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நிச்சயமா முன்னெடுத்து செல்லும். வேலூரில் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சியின் போது பயனாளிகளிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு அதிமுகவினர் மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட சமூக நலத்துறையின் சார்பில் அரசு பணத்தில் தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதி உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. தங்கத்தை பெற 2 வருடத்திற்கு முன்பு பதிவு செய்த பலர் வந்திருந்தனர். அப்போது தாலிக்கு தங்கம் வழங்கிய அதிமுகவினர் ஜெயலலிதாவிற்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்று பொதுமக்களை மிரட்டினர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கோபத்துடன் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மக்கள் பணத்தை கொள்ளையடித்து தாலிக்கு தங்கம் கொடுக்கும் அதிமுக அரசுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் என பயனாளிகள் தெரிவித்தனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் ஓவியம், தையல், கணினி உள்ளிட்ட 8 துறைகளைச் சார்ந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே இனியும் நம்பி பெற தயாரில்லை. உடனடியாக முடிவு செய். வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு வாழ்வாசாவா முடிவு செய். வாழ்வாசாவா முடிவு செய். தொடர்ந்து 4 ஆண்டுகளாக நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். குறைந்த ஊதியத்தில் எங்களை பணி நிரந்தரம் செய்வார்கள் என்று அமைச்சர் பெருமக்களிடத்திலும் IAS அதிகாரிகளிடத்திலும் நாங்கள் மனு கொடுத்திருந்தோம். ஆனால் எந்தவித பிரதிபலனும் எங்களுக்கு கொடுக்கவில்லை. தமிழக அரசு எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அரசு பள்ளியில் பயில்கின்ற மாணவர்களின் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு எங்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்து எங்களை காத்திட வேண்டும். விரைவில் தேர்தல் வர இருப்பதால் உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் வருகின்ற 2ஆம் தேதி சென்னையிலே 16,549 குடும்பங்களும் சென்னையிலே மாபெரும் உண்ணாவிரத சாலை மறியல் போராட்டம் நடைபெற இருக்கிறது என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இதேபோல் கரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சுமார் 100க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களை முழு நேர ஆசிரியர்களாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் அப்போது கோரிக்கை விடுத்தனர். எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். எங்களோட ஒரே கோரிக்கை முழு பணி நிரந்தரம். முழு நேர பகுதி நேர ஆசிரியர்களாக இருந்தவங்களை முழு நேர ஆசிரியர்களாக எங்கள் மாணவர்களின் நலன் கருதியும் எங்களோட குடும்ப நிலம் கருதியும் எங்களுக்கு முழு நேர பணியை அமர்த்த வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். இதேபோல் கிருஷ்ணகிரி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டங்களில் ஏராளமான பகுதி நேர ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி 2வது நாளாக ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இலங்கை சிறையில் உள்ள ராமேஸ்வரம், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் மாவட்டங்களைச் சேர்ந்த 27 மீனவர்கள் மற்றும் 79 படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி நேற்று முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் 2வது நாளாக நடைபெற்ற இந்த வேலைநிறுத்தம் காரணமாக சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் ராமேஸ்வரம் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. மேலும் வேலைநிறுத்தம் காரணமாக நாள் ஒன்றிற்கு பல லட்சம் ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்.
இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள எங்களுடைய படகுகளையும் மீனவர்களையும் விடுவிக்க கோரியும் இதுவரை மத்திய மாநில அரசுகள் எந்தவித நடவடிக்கை எடுக்காதனால நாங்கள் வேலை நிறுத்தம் அறிவிச்சு இன்னைக்கு 2வது நாளாக வேலை நிறுத்தம். இந்த வேலை நிறுத்தத்தோட வர்ற 29ஆம் தேதி இலங்கை தூதரகத்தை சென்னையில் முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம். இன்னைக்கு ஒரு நாள் தொழிலுக்கு போகலைன்னா குறைஞ்சது ஒரு 15-20 கோடி ரூபாய் நஷ்டம் வரும். இந்த தொழில் முடக்கம் ஏற்படும். இந்த தொழில் வேலை நிறுத்தம் செஞ்சு நாங்கள் கடலுக்கு போய்கிட்டு இருக்கோம். கடலுக்கு போகாத நிலைமையில் இன்னைக்கு இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி வருகின்ற 29ஆம் தேதி சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரக அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக மீனவர்கள் அறிவித்துள்ளனர். கான்பூரில் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி சென்ற கார் மீது போராட்டக்காரர்கள் முட்டை மற்றும் தக்காளியை வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கான்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சுப்பிரமணியன் சுவாமி தனது காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது பாதுகாப்பு வாகனத்தை மறித்த காங்கிரஸ் கட்சியினர் வாகனத்தின் மீது முட்டை, தக்காளி, மை மற்றும் ஆகியவற்றை வீசியுள்ளனர். மத்திய பிரதேசத்தில் அரசு பணியாளர் நியமனத்தில் நடந்த முறைகேடு தொடர்பாக போபால் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான திக் விஜய் சிங்கிற்கு சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திக் விஜய் சிங் கடந்த 1993ஆம் ஆண்டு முதல் 2003ஆம் ஆண்டு வரை மத்திய பிரதேச முதலமைச்சராக பதவி வகித்தார். அப்போது தலைமைச் செயலக ஊழியர்கள் பணி நியமனத்தில் ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த ஊழல் வழக்கில் திக் விஜய் சிங் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். இருப்பினும் வழக்கின் விசாரணைக்கு ஆஜராவதை அவர் தொடர்ந்து தவிர்த்து வந்ததால் போபால் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத கைது வாரண்டை பிறப்பித்தது. இந்த நிலையில் இன்று காலை போபால் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான திக் விஜய் சிங் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்து ஜாமீன் வழங்க கோரி மனு தாக்கல் செய்தார். இதனையடுத்து அவரது மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் திக் விஜய் சிங்கிற்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறை இளநிலை பொறியாளர்கள் பணி நியமனத்தில் நடைபெற்றுள்ள முறைகேடான நேர்காணலை ரத்து செய்ய வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழக நெடுஞ்சாலைத்துறையில் 180 இளநிலை பொறியாளர்கள் பணியிடங்களுக்கு 13,500 பேருக்கு அவசரமாக அழைப்பு அனுப்பி கண்துடைப்பாக ஒரு நேர்காணலை நடத்தி முடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆளும் கட்சிக்கு நெருக்கமான அதிகாரிகள் இந்த நேர்காணலை நடத்தியிருப்பதாக வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நேர்காணலை ரத்து செய்துவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலம் முறையாக தேர்வு செய்து பொறியாளர்களை நியமிக்கப்பட வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். மேலும் பொறியாளர் பணிகளில் இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் சமூக நீதியையும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு அருகே நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் அகற்றம், மாற்று இடம் வழங்க பொதுமக்கள் கோரிக்கை. பத்தாம் வகுப்பு அறிவியல் தாளை திருத்தியதில் முறைகேடு, திருச்சி அருகே மாணவி பரபரப்பு குற்றச்சாட்டு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளை பிறகு. நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதால் மாற்று இடம் தெரியாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கடந்த மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் ஈரோடு திண்டல் பகுதியைச் சுற்றி ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 1332 வீடுகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் மாற்று இடம் கேட்டு கோரிக்கை வைத்ததை அடுத்து காசிபாளையம் 37வது வார்டில் மட்டும் பட்டா வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அதிகாரிகள் வீடுகளை காலி செய்ய உத்தரவிட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் எங்கு உள்ளது என்று தெரியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். 3 மணிக்கு பட்டா வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னவங்க 4 மணிக்கு வந்தாங்க. 4 மணிக்கு வந்து நாங்க பட்டா கையில வாங்குறப்ப 6 மணிக்கு கொடுத்துட்டு 7:30க்கு வந்து 10 வேனோட போலீஸ் வேனோட வந்து போலீஸ்கார சாரெல்லாம் வந்து எங்களை உடனே
காலி பண்ணுங்க, நீங்க 7 மணிக்குள்ள காலி பண்ணலன்னா நாங்க எல்லாம் இடிச்சு தள்ளிடுவோம். இந்த இடம்னு நாங்க போய் பார்க்க கிடையாது. இந்த பட்டாவை கையில கொடுத்தோம்னா எங்களுக்கு அந்த பட்டாவை காட்டணும், இல்ல இடமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கொண்டு போய் நாங்க சேஃப்டியா அங்க போடுற அளவுக்குனால எங்களுக்கு தவணை கொடுக்கணும். அதுவும் கொடுக்கல. எங்களை உடனே காலி பண்ணுனா நாங்க கட்டின துணி கூட எடுக்க முடியாத சூழ்நிலையில நீங்க இருக்கிறோம். இதேபோல் பெரும்பள்ளம் முதல் முத்தம்பாளையம், காசிப்பாளையம், சடையம்பாளையம், லக்காபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 950க்கும் மேற்பட்ட வீடுகளை இடிக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வாழ இடமின்றி அப்பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். 20 வருஷமா எல்லாம் சம்பாரிச்சு இதுலயே போட்டுட்டாங்க. இப்ப எதுவுமே இல்லை. ரோட்டில் சாமானத்தை எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். இந்த காட்டுக்குள்ள கொண்டு போய் போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எங்க திடீர்னு நேற்று சொன்னாங்க, இன்னைக்கு எடுக்கிறதுக்குள்ள வந்து எடுத்துட்டாங்க. எங்க போய் வைக்கிறது? அடிக்கடி எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, எடுத்துட்டு மாட்டு இடம் நாங்கள் கேட்டோம். சரி தர்றோம், எடுங்க இல்லை எடுங்க அப்படின்னு பேசிட்டோம். அப்படின்னாப்ப பின்னால் நாங்கள் இத்தனை மணிக்குள்ள இத்தனை டயத்தில் எடுத்துருவோம், நீங்கள் அதுக்குள்ளே எடுத்துக்கோணும் அப்படின்னாங்க. நாங்கள் எடுக்கிறதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஐயா நாங்கள் 25 வருஷமாக இங்கே இருக்கிறோங்க. இப்போ திடீர்னு காலி பண்ணு சொன்னாங்க. அவகாசம் கேட்டிருந்தேங்க. அவகாசம் வலியுறுத்த போட முடிய வரைக்கும் அவகாசம் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்னன்னு தெரியல, திடீர்னு பல ஜாமான்களும் எடுக்கிறதுக்கெல்லாம் மேலே இடிச்சு நல்லா ரோடு நின்றுக்கிறேங்க. நாங்கள் என்னங்க மட்டும் எங்களுக்கு வேறு இடம் கொடுனா அதுக்கு போதைக்கு எதுவும் இல்லை, அப்புறம் பார்க்கலான்ட்டாங்க. தனது 10ஆம் வகுப்பு அறிவியல் தாளை திருத்தியதில் அதிகாரிகள் பல்வேறு முறைகேடு செய்துள்ளதாக திருச்சியைச் சேர்ந்த பள்ளி மாணவி ஒருவர் பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி துறையூரைச் சேர்ந்த நந்தினி அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் பொதுத் தேர்வில் அறிவியலை தவிர மற்ற பாடங்களில் அதிக மதிப்பெண் எடுத்தார். அறிவியலில் 2 மதிப்பெண் மட்டுமே எடுத்ததால் அதிர்ச்சியடைந்த அந்த மாணவி மறு கூட்டலுக்கு விண்ணப்பித்திருந்தார். ஆனால் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் அமுதவள்ளி மாணவியை அடைத்து மிரட்டியதோடு அவரிடம் இருந்து கடிதம் ஒன்றை எழுதி வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. 10th ரிசல்ட் வந்துச்சு. நான் போய் பார்த்தேன். பார்க்குறப்ப எல்லா சப்ஜெக்ட்டுமே நல்லா மார்க் இருந்துச்சு. இந்த சயின்ஸில் மட்டும் தியரியில் 2 மார்க் இருந்ததுனால திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தேன். மறுதேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணாங்க. அப்புறமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். போய் பார்த்தப்ப ஒரு பேப்பர் காட்டி, இந்த பேப்பர் நீ தானே எழுதுன அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இது நான் எழுதலை அப்படின்னு சொன்னேன். இப்போ மற்ற பேப்பர்ஸ் இதெல்லாம் காமிச்சு, இந்த பேப்பரில் நீ தான் எழுதுனியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் இதெல்லாம் நான் தான் எழுதுனேன் அப்படின்னு. அதுக்காக அவங்க இல்லை நீ இதை எழுதவே இல்லை, நீ எந்த எக்ஸாமே எழுதலை, வேறு யாரையோ கூட்டிகிட்டு வந்து எழுத விட்டுருக்க, நீ இந்த எக்ஸாமுக்கே வரல, அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நந்தினியின் அறிவியல் தாளை மறு கூட்டல் செய்ததில் 93 மதிப்பெண் எடுத்திருப்பது தெரிய வந்தது. இதனால் நந்தினிக்கு ஒரே மதிப்பெண் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் நீதிமன்றத்திற்கு செல்லப் போவதாகவும் மாணவியின் பெற்றோர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தேங்காய் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தென்னை விவசாயிகள் தேங்காய் உடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் தேங்காய் உற்பத்தி குறைந்துள்ள போதிலும் தேங்காய்க்கான விலை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. மத்திய அரசு அதிக அளவில் பாமாயில் இறக்குமதி செய்வதும் தேங்காய் எண்ணெயில் கலப்படம் செய்வதுமே தேங்காய் விலை வீழ்ச்சிக்கு காரணம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தேங்காய் விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி அறந்தாங்கியில் தென்னை விவசாயிகள் தேங்காய் உடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில மாதங்களாக மத்திய அரசு கட்டுப்பாடற்ற முறையில் பாம் ஆயில் இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியிருப்பதும், அதுபோல் பாம் கர்னல் என்கிற ஒரு ஆயிலை இந்தியாவில் இறக்குமதி செய்ய அனுமதியை அளித்து தேங்காய் எண்ணெயில், உணவு எண்ணெயில் கலப்படம் செய்வதற்கு வழிவகுத்திருப்பதால் இன்றைக்கு தேங்காய் உற்பத்தி குறைந்திருந்தாலும் விலையும் கூடுவதற்கு பதிலாக குறைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பாம் கர்னல் ஆயிலை தடை செய்யப்பட வேண்டும். சமையல் எண்ணெய்க்கு பயன்படுத்துகிற பாம் ஆயில் இறக்குமதிக்கு வரியை கூடுதலாக விதித்து கட்டுப்பாடு விதிக்கப்பட வேண்டும். நீரா தயாரிக்கும் தொழிற்சாலை அரசாங்கமே தென்னை விளையும் பகுதியில் தொடர்ந்திட வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும், தேங்காய் கொப்பரை கிலோ 120 விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். தேங்காய் உரி தேங்காய்களாக கொள்முதல் செய்ய வேண்டும். கிலோ 25 என்பதை அடிப்படையாக வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொப்பரை தேங்காய் கிலோ ஒன்றிற்கு 120 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். குறித்த தேங்காய்களை அரசே நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தென்னை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நலச்சங்கம் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
சென்னை எழும்பூரில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் தனியார் கட்டண கொள்ளையை தடுக்க வேண்டும், மத்திய இடைநிலை கல்வி வாரிய பள்ளிகள் ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும், அரசு பள்ளிகளை வலுப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிறைவேற்றி அரசிடம் அளிக்க இருக்கின்றோம். ஏனென்றால் சிபிஎஸ் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பெற்றோர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள், தமிழகத்தை சேர்ந்த குடிமக்கள். ஆகவே அந்த குடிமக்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது தமிழக அரசு தான் அல்லது தலையிட்டு நிவாரணம் காண வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த கருத்தரங்கத்தின் சார்பாக அரசுக்கு மீண்டும் கோரிக்கை வைக்கின்றோம். உச்சநீதிமன்றத்திலே அந்த வழக்கிலே இவர்களும் தலையிட்டு வலுவாக வாதத்தை வைத்து மீண்டும் இந்த கமிட்டியை அந்த பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் தீர்மானத்தை வலியுறுத்தி சென்னையில் வரும் மார்ச் மாதம் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாகவும் தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நலச்சங்கம் அறிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பட்டா வழங்கிட வலியுறுத்தி ஜவ்வாது மலை அருகே ஆதிவாசி மக்கள் பேரணியில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை பகுதியில் வசித்து வரும் தமிழக ஆதிவாசி மக்கள் பேரணியில் ஈடுபட்டனர். இதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பட்டா வழங்கிட வேண்டும், ஆதிவாசிகள் வாழும் ஜவ்வாது மலைப்பகுதியை தனி தாலுகாவாக மற்றும் தனி தொகுதியாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. மேலும் தங்களின் கோரிக்கை மீது அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழர் ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பின் மாநில தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணி மற்றும் கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டனர். மதுரை அருகே தனியார் கல்லூரி சார்பில் வாக்களிப்பதன் அவசியத்தை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர உள்ள ஒட்டியும் வாக்களிப்பதன் அவசியத்தை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக மதுரை அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வாக்களிப்பதன் அவசியத்தை தெரியப்படுத்தும் பதாகைகளை கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அத்துடன் துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டது. திருச்சியில் செயல்பட்டு வரும் தனியார் வங்கியில் மின் கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் மின் இணைப்பு சாதனங்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. திருச்சி மேலப்புலி வார்டு ரோடு சிங்காரத்தோப்பு பகுதியில் ஐசிஐசிஐ வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் இருந்து காலை திடீரென கரும்புகை வெளியாக உள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வங்கி காவலரின் உதவியுடன் உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அப்போது அங்கே முக்கிய மின் இணைப்பு கரையில் இருந்து புகை வெளியேறியது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து திருச்சி கண்டோன்மெண்ட் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் வருவதற்குள் மின் கம்பிகள் வேகமாக எரிய தொடங்கியுள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அங்கிருந்த தீயணைப்பு வாயுவின் உதவியுடன் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் அங்கு பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் பொதுமக்களின் இந்த முயற்சியால் அருகே இருந்த ஏடிஎம்மில் வைக்கப்பட்டிருந்த லட்சக்கணக்கான ரூபாய் பணம் தப்பியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான T20 கிரிக்கெட் போட்டி 83 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது பாகிஸ்தான் அணி. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவிற்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்த பாகிஸ்தான் அணி 83 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. வங்கதேசத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பாகிஸ்தானை பேட்டிங் செய்ய அழைத்தது. அதன்படி களமிறங்கிய பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய அணியின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். 52 ரன்கள் எடுப்பதற்குள் அந்த அணி 7 விக்கெட்டுகளை பறிகொடுத்து பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டது. Outdone Pakistan in all formats of the game, and that is an absolute jacko. What an innings that was for this young man. Pandya, 3 wickets. Oh, he's just growing in confidence, Pandya. தொடர்ந்து விளையாடிய பாகிஸ்தான் அணி 83 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி தரப்பில் நெக்ரா, ஜஸ்பிரீத் மற்றும் அஸ்வின் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.